வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்று மகம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சரி, அப்போது மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறது. கவனிக்கணும், சிம்ம ராசியில் அமர்ந்திருக்குது. அப்போ எத்தனை இதில் இருக்குது? மகம் 1, 2, 3, 4. அப்போ முதல் நட்சத்திரமாக சிம்ம ராசியில் வீட்டிருக்கிறது. காலப்புருஷனுக்கு 5இல் இருக்கிறது. 5ஆம் ராசியான சிம்ம ராசியில் இருப்பதுதான் மக நட்சத்திரம். அது ஒரு நெருப்பு ராசி, சூரியனின் ராசி, சூரியனின் வீடு. சூரியன் வீட்டில் கேதுவின் நட்சத்திரம் இருக்கிறது. அப்போது மகம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள். அந்த வகையில் இன்று மகம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு யமனை போல பயங்கரமாக இருப்பார்கள். செந்நிற விழிகளை உடைய கன்னம், அளவு கடந்த ஆசைகளை உடையவர்கள், சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள், செந்நிற தேகம் கொண்டவன், செம்பட்டை உடையவன். இதுவே மகம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மகம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்ன? கபடமுள்ள புத்தி கொண்டவன், தீயினால் சுட்ட வடு உடையவன், களிப்பு உடையவன், தங்க நிற விழிகளை கொண்டவன், பெண்களின் தொடர்பால் பால்வினை நோய்க்கு ஆளாகப்படுபவன். இதுவே மகம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மகம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் வருமாறு: மிக்க ஆற்றல் கொண்டவன், பெரும் வியாதி அஸ்தன், சாந்த சொரூபம் உடையவன், தீயவன், நெஞ்செழுத்தக்காரன், அதிக விருப்பங்கள் கொண்டவன், பரிசுத்தமானவன். இதுவே மகம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். நற்பண்பாளன், மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பவன், சொறி சிரங்கு போன்ற தோல் நோய்களை உடையவன், மனக்கவலைக்கு உள்ளாகுபவன், இனிய பேச்சுக்களை உடையவன். இதுவே மகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க, அனைவரும் வாழிய பல்லாண்டு. எல்லோருக்கும் நன்றி. நன்றி மறப்பது நன்றன்று. அதுபோல யாரும் நன்றியை மறக்காதீர்கள் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.